ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நான் உங்கள் மோகன். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலில் வீட்லேயே எப்படி செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது, செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு செயின் கிளீனருக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா, செயின்லேருந்து எதுக்காக எக்ஸசிவாக நாய்ஸ் வருது, இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்களோட பெரும்பாலான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செயின் லூபுக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா, லைக் இன்ஜின் ஆயில், கிரீஸு, ரொம்ப ரொம்ப முக்கியமாக கியர் ஆயில் பயன்படுத்தலாமா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. சரி, எதுக்காக செயின் லூபுக்கு பதிலாக வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வி வருதுன்னா, இப்போ நம்ம செயின் லூபை வாங்கணும் அப்படின்னா அதோடைய குறைஞ்சபட்ச விலையே 200 இருந்து 250 ரூபா கிட்ட வரும். அதே மாதிரி அந்த செயின் லூபை அதிகபட்சம் 3 இருந்து 4 முறை தான் நாம பயன்படுத்த முடியும். ஸோ 500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நாம செயின் லூப் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே 2000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நாம செயின் லூபை 200 இருந்து 250 ரூபா கொடுத்து செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதுவே கியர் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா அதோடைய 1 லிட்டர் விலையே பார்த்தீங்கன்னா 300 இருந்து 350 ரூபா கிட்ட தான் வரும். ஸோ 1 லிட்டர் கியர் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லா நம்ம பைக்கோட செயினுக்கு நாம கியர் ஆயில் அப்ளை பண்ணி லூப் பண்ணிக்கலாம். ஆனா இங்க சந்தேகம் என்னன்னா, செயின் லூப் அப்படின்றது செயினை லூப்ரிகேட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனா கியர் ஆயில் அப்படின்றது ஸ்கூட்டருடைய கியர் பாக்ஸை லூப்ரிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது செயின் லூபுக்கு பதிலா கியர் ஆயிலை பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வி கட்டாயமா வரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செயின் லூபை எதுக்காக செயின்ல அப்ளை பண்றோம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். சோ அத செயின் லூப் அப்ளை பண்ணி செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் இடையே உள்ள தேய்மானத்தை குறைச்சி ஸ்மூத்தான ஆபரேஷனை ரன் பண்ண வைக்கிறதுக்காக தான் செயின்ல செயின் லூப் அப்ளை பண்றோம். ஜெனரலா செயின் லூபை ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா தின்னா தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே கெட்டியா பிசுபிசுப்பு தன்மையோட மாறிட்டு இருக்கும். சோ நாம பைக்கை எவ்வளவு வேகமா ஓட்டினாலுமே செயின்ல அப்ளை பண்ண அந்த செயின் லூப் பிசுபிசுப்பு தன்மையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதால செயினை விட்டு தெரிச்சு விழாது. சோ செயின் லூப் செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் இடையே உள்ள தேய்மானத்தை குறைச்சி ரொம்ப ஸ்மூத்தா இன்ஜின்ல இருந்து பவரை வீலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி செயின் லூப் வாட்டரை ரெசிஸ்ட் பண்ணும். சோ செயின் அவ்வளவு சீக்கிரமா துருப்பிடிக்காது. ஆனா செயின் லூப்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அது ஸ்டிக்கியா இருக்கிறதால, அதாவது பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கிறதால டஸ்ட் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்றது மட்டும் இல்லாம இப்ப நம்ம செயினை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த லூபையும் சரி அந்த அட்ராக்ட் பண்ண டஸ்டையும் சரி அவ்வளவு சீக்கிரமா நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. பட் கியர் ஆயில செயின்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா அது செயின் லூப் மாதிரி ஸ்டார்டிங்ல தின்னாவும் அப்புறமா ஸ்டிக்கியாவும் மாறாது. அந்த கியர் ஆயில் ஆல்ரெடி ஓரளவுக்கு திக்கா தான் இருக்கும். சோ கியர் ஆயில் ஸ்டார்டிங்லயே செயின்ல ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். அதே மாதிரி கியர் ஆயில் ஏற்கனவே திக்கா இருக்கிறதால நாம எவ்வளவு வேகமா ஓட்டினாலுமே அப்ளை பண்ண அந்த கியர் ஆயில் பாத்தீங்கன்னா செயின்ல இருந்து ஓரளவுக்கு தெரிச்சு விழாது. அதே மாதிரி செயின் லூப் மாதிரியே இந்த கியர் ஆயிலும் பாத்தீங்கன்னா செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் இடையே உள்ள தேய்மானத்தை குறைச்சி இன்ஜின்ல இருந்து ரொம்ப ஸ்மூத்தா வீலுக்கு வந்து பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பொதுவாகவே ஆயில் பாத்தீங்கன்னா தண்ணியோட சேராது. சோ இந்த கியர் ஆயிலும் பாத்தீங்கன்னா வாட்டரை ரெசிஸ்ட் பண்ணும். சோ இதனால செயினும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா துருப்பிடிக்காது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, செயின் லூப் மாதிரியே இந்த கியர் ஆயிலும் பாத்தீங்கன்னா டஸ்ட் அட்ராக்ட் பண்ணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செயினை க்ளீன் பண்ணும்பொழுது செயின்ல இருந்து இந்த கியர் ஆயிலா இருந்தாலும் சரி இல்ல டஸ்டா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா நம்மளால க்ளீன் பண்ணிட முடியும். கியர் ஆயில கரெக்டா எப்படி செயின்ல அப்ளை பண்றது அப்படின்னா, செயின் லூபை பொறுத்த வரைக்கும் நாம ஸ்ப்ரே பண்ணும்போது அது கொஞ்சம் வைடரா ஸ்ப்ரே ஆகும். சோ செயினை சுத்தி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். ஆனா கியர் ஆயில பொறுத்த வரைக்கும் நாம மேனுவலா தான் செயினை சுத்தி பட வைக்கணும். சோ செயினுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற ஓரிங்ஸ்ல படுற மாதிரியும் படணும். அதே மாதிரி செயினுடைய மிடில்ல படுற மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். சோ செயின் லூப் செயின்ல என்னென்ன வேலைகள் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே கியர் ஆயில் பாத்தீங்கன்னா செயின்ல கரெக்டா பண்ணிருது. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், கியர் ஆயிலுக்கு பதிலா நாம கிரீஸோ இல்ல இன்ஜின் ஆயிலோ இல்ல பழைய இன்ஜின் ஆயிலோ பயன்படுத்தலாமான்ற டவுட் வரும். சோ தயவு செய்து கிரீஸை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா கிரீஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். சோ அது செயின் முழுசா பரவி செயினை நல்லா லூப்ரிகேட் பண்ணாது. அதே மாதிரி இன்ஜின் ஆயிலா இருந்தாலும் சரி பழைய இன்ஜின் ஆயிலா இருந்தாலும் சரி அதையுமே பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் அளவுக்கு திக்கா இருக்காது. சோ இன்ஜின் ஆயிலை நீங்க செயின்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா நாம பைக் ஓட்டும் பொழுது செயின்ல இருந்து அந்த இன்ஜின் ஆயில் எல்லாமே தெரிச்சு போயிடும். சோ உங்க பைக்குடைய செயினுக்கு நீங்க செயின் லூப் வேணாலும் பயன்படுத்தலாம் இல்ல கியர் ஆயில் வேணாலும் பயன்படுத்தலாம். வேற எதுவும் பயன்படுத்தாதீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க செயின் லூப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 400 இருந்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செக் பண்ணி செயின் லூப் பண்ணிக்கோங்க. கியர் ஆயில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா குறைஞ்சது 300 கிலோமீட்டருக்கு ஒரு முறையாவது செக் பண்ணி நீங்க கியர் ஆயில மறுபடியும் அப்ளை பண்ணி செயினை லூப் பண்ணிக்கோங்க. சோ செயின் லூபுக்கு பதிலா தாராளமா கியர் ஆயில பயன்படுத்தலாம். அப்படி இல்லனா நீங்க செயின் லூபே கூட வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மத்த எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்கறேன். லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.